Next question. Substances that are able to resist high temperature are called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எந்த மெட்டலுக்கு வந்து ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து 4ல் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா ரிஃப்ராக்டரிஸ் தான் வந்து ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஏரியாஸ் வுட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் பி யூஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினை வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த நாளில் எந்த ஏரியாவில் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா கம்பஷன் சேம்பர், ஹீட் வந்து அதிகமாக வந்திருக்கும் அங்கே தான். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த பிரிக்ஸ் வந்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கம்பஷன் சேம்பர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஸ்பெஷலி ஃபார் த அப்ளிகேஷன் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து பொதுவாக ஸ்பெஷலாக வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து ஸ்பெஷலாக எந்த இடத்துல வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சரை வந்து விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லைனிங் ஆஃப் ஃபர்னஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஃபர்னஸ் வந்து ஃபர்னஸ் லைனிங்கில் எந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்னஸ் லைனிங்ஸ்லாம் வந்து பண்ணணும்னா அங்கே என்ன பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னா ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஃப்ளோரசன்ஸ் இஸ் காஸ்ட் இஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் எஃப்ளோரசன்ஸ் வந்து எதனால் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனால் அக்கர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் சால்ட்டால், பைரட்னால, ஜிப்சம்னால, இதெல்லாம் வந்து பிரிக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் எஃப்ளோரசன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எஃப்ளோரசன்ஸ் இஸ் செட் டு பி மாடரேட் இன் பிரிக்ஸ் இஃப் சால்ட் டெபாசிட் கவர் அப் டு டேஷ் சர்ஃபேஸ் ஏரியா அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ எஃப்ளோரசன்ஸ் வந்து மாட்ரேட்டாக வந்துருக்கு பிரிக்கில் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எஃப்ளோரசன்ஸ் வந்து மாட்ரேட்டாக வந்து பிரிக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அதில் சால்ட் டெபாசிட் வந்து 50% மேலே வந்து அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து கவர் ஆகிடுச்சுன்னா அந்த டெபாசிட் தான் நம்ம வந்து மாட்ரேட் எஃப்ளோரசன்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி 50% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வயர் கட் பிரிக்ஸ் ஆர் மேட் இன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வயர் கட் பிரிக்ஸ்லாம் வந்து எதால் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வயர் கட் பிரிக்ஸ் வந்து எதால் செய்வோம்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் கிளே மிஷினால் தான் வந்து இந்த வயர் கட் பிரிக்ஸ் வந்து செய்வோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸஸ் ஆஃப் டேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிக்ஸ் டிகே. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிக் வந்து டிகே ஆகிறதுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது இந்த பிரிக்ஸ் வந்து டிகே ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மெக்னீஷியாவோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது தான் இந்த பிரிக்ஸ் வந்து டிகே வந்து ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ மெக்னீஷியா வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மெக்னீஷியா இன் பிரிக் எர்த் வில் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பிரிக் எர்த்தில் மெக்னீஷியோட பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மெக்னீஷியா வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக பிரிக் எர்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அது ஷ்ரிங்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த மெக்னீஷியாவோட ஸ்மால் குவான்டிட்டி பர்சன்டேஜ். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த போர்டு யூஸ்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ராக் இன் பிரிக்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த போர்டு வந்து இந்த பிரிக்ஸில் ஃப்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்டு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரிக்ஸில் வந்து ஃப்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய போர்டு பேர் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா ஸ்டாக் போர்டு அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தே ஆர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எதனால் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்லாம் வந்து எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் ஷுட் நாட் பி லெஸ் தென் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ கீழே இருக்குன்னு பார்த்தோம்னா 7 Nm/mm² கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்ஸ்டன்ட் இன் பிரிக் மெட்டீரியல் விச் இம்பார்ட்ஸ் எல்லோ டின் டு த பிரிக்ஸ் அண்ட் டிக்ரீஸ் ஷ்ரிங்கேஜ் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த பிரிக் இடத்துல
இந்த பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா எல்லோ டிண்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஷ்ரிங்கேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எந்த இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பிரிக்கெட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியாக்கு தான். ஸோ மெக்னீஷியா தான் வந்து இந்த பிரிக்கில் வந்து எல்லோ டிண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கொடுக்கும். அதே மாதிரி ஷ்ரிங்கேஜ் வந்து குறைக்கிறது இந்த மெக்னீஷியாவோட வேலை. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ கிளாம்ப் பர்னிங் ப்ராசஸ் அட் விச் ஆங்கிள் பிரிக்ஸ் ஆர் டு பி லேய்டு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த கிளாம்ப் வச்சு நம்ம வந்து பர்னிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ஆங்கிளில் அந்த கிளாம்ப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாம்ப் வந்து எவ்வளோ ஆங்கிளில் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா 15 டிகிரி ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் செக்கிங் த லென்த் ஆஃப் பிரிக்ஸ் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் டு பி டேக்கன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த பிரிக்கோட லென்த்தை வந்து செக் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை பிரிக்ஸ் வந்து தேர்ந்தெடுப்போம்னு பார்த்தோன்னா 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸை வந்து அந்த பிரிக்கோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக வந்து தேர்ந்தெடுப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் பிரிக் ஒர்க் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரிக் ஒர்க்கோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கோடு என்னென்னு பார்த்தோன்னா IS 2000-212 தான் வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் இந்த பிரிக் ஒர்க்குக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அலுமினா இன் த கிளே இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பிரிக் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த கிளேயில் வந்து அலுமினாவோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது அது பிரிக்கில் வந்து என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அலுமினா வந்து எக்ஸஸாக போகிறனால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து இந்த பிரிக்கில் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ட்ரையிங் அப்போ கிராக்கும் வார்ப்பும் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் லைம் இன் பிரிக்ஸ் ஷால் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பிரிக்ஸில் வந்து லைமோட கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து போகும்போது என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்கோட ஷேப் வந்து லாஸ் ஆயிரும். அதே மாதிரி அந்த பிரிக் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ இது எப்போன்னு பார்த்தோன்னா அந்த லைம் வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வெயிட் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் பிரிக் வித் மார்ட்டர் ஷுட் பி அரவுண்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக் மாட்டரோட சேர்த்து இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3 kg வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டிஃபெக்ட் இன் பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 4ல் எது வந்து பிரிக்ஸோட டிஃபெக்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கிடையாதுன்னு பார்த்தோன்னா வெஜ் கட்டு தான் வந்து இந்த பிரிக்கோட டிஃபெக்ட் வந்து கிடையாது. மீதி எல்லாம் வந்து இந்த பிரிக்ஸோட டிஃபெக்ட்ஸு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த டேர்ம் ஃப்ராக் மீன்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஃப்ராகுன்ற இந்த டேர்ம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ராக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கோட ஃபேஸில் வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃப்ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஹேஸ் த ஃபாலோவிங் குவாலிட்டி. ஸோ இது பார்த்தோன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக் வந்து இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா சாஃப்ட் அண்ட் ஹேவ் லைட் கலர். ஸோ எந்த பிரிக்கு வந்து சாஃப்டாகவும் லைட் கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா அது சீக்கிரமாக வந்து க்ரம்பிள் ஆயிரும். லைட்டாக வந்து நம்ம வந்து க்ரஷிங் பண்ணாலும் டக்குன்னு வந்து க்ரம்பிள் வந்து ஆயிரும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடிய பிரிக் எந்த பிரிக்கில் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸ்லன்னு பார்த்தோன்னா அண்டர்பர்ன்ட் பிரிக்ஸில் தான் வந்து இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஃபெக்ட் அப்பியர்ஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலிஸ் இன் த பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்ஸில் வந்து ஆல்கலிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மூலமாக என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்கலிஸை வந்து இந்த பிரிக்கில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ்ன்ற இந்த டிஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிரிக்ஸில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டில் எது வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டில் எது வந்து அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோன்னா வாட்டர் தான் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளின் யூஸ்ட் மோஸ்ட் வைட்லி இன் இந்தியா இஸ் டேஷ்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் கிளின்னை நம்ம வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் கிளின் வந்து இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா புல் ஸ்ட்ரென்ச் கிளின் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்ட்ரென்த் அச்சீவ்டு பை பிரிக் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிக்கில் வந்து ஸ்ட்ரென்த் எதனால் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த பிரிக்கில் எதனால் அச்சீவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கத்தோட காம்போஷனால், அதுக்கப்புறம் மோல்டிங் பண்ணக்கூடிய நேச்சர்னால, அதுக்கப்புறம் பர்னிங் அண்ட் கூலிங் ப்ராசஸ்னால, இது மூணுமே வந்து இந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இப்போ மூணுமே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட் இன் பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிக்கில் வந்து எது வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்கில் வந்து எது வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா அயன் பைரைட்ஸ் தான் வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் பிரிக்ஸ் கேன் பி டிட்டர்மைன்டு பை டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் வந்து ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து எது மூலமாக வந்து டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பிரிக்ஸில் வந்து ஹார்ட்னஸ் வந்து எது மூலமாக கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த ஃபிங்கர் நெயிலில் வச்சு இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோம். அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக அந்த பிரிக்கோட ஹார்ட்னஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோடிங் ரேட் டு டெஸ்ட் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதில் அந்த டெஸ்ட் அப்போ வந்து லோடிங் ரேட் வந்து எவ்வளோ வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தில் லோடிங் ரேட் வந்து எவ்வளோ அப்ளை பண்ண பார்த்தோன்னா 14 நியூட்டன் per mm² per minute வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெதரிங் ப்ராசஸ் ஆன் பிரிக்ஸ் இஸ் பெர்ஃபார்ம் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கில் வந்து வெதரிங் ப்ராசஸ் நம்ம எதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்கில் வந்து வெதரிங் ப்ராசஸ் எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வெதரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிக்ஸ் ஆர் கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் டிஸ்இன்டகிரேட்டட் டியூரிங் பர்னிங் பிகாஸ் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிக்ஸ் வந்து பர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அங்கே வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும், டிஸ்இன்டகிரேட்டாகவும் வந்து பிரிக் வந்து நடக்குது. அது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் இந்த பிரிக்ஸ் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும், டிஸ்இன்டகிரேட்டடாக வந்து பர்னிங் அப்போ ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த அயன் பைரைட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஹார்ஸ் எ பிரிக் ஷுட் பி இம்மர்ஸ்ட் இன் வாட்டர் ஃபார் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் வந்து இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டுக்கு இந்த பிரிக் வந்து வாட்டருக்குள்ளே வந்து இம்மர்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ்க்கு இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் அப்போ இந்த பிரிக் வந்து வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டென்டேஷன் மார்க் ப்ரொவைடட் இன் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக் இஸ் கால் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிக்கோட ஃபேஸில் வந்து ஒரு இன்டென்டேஷன் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அந்த மார்க் பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா ஃப்ராக் அப்படின்னு சொல்லி வந்து நோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபயர் பிரிக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபயர் பிரிக்ஸ் வந்து எதால் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபயர் பிரிக்ஸ் வந்து எதால் செய்வோம்னு பார்த்தோன்னா ஃபயர் கிளேனால தான் அந்த ஃபயர் பிரிக்ஸ் வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபீல்ட் டெஸ்ட் டு டிட்டர்மைன் சவுண்ட்னஸ் ஆஃப் த பர்ன்ட் பிரிக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்ன்ட் பிரிக்ஸோட சவுண்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃபீல்ட் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்ட் டெஸ்ட்னு பார்த்தோன்னா 2 பிரிக் எடுத்து ஒன்னோட ஒன்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதனால ரிங்கிங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பர்ன்ட் பிரிக்கோட சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபீல்ட் டெஸ்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the water absorption of heavy duty burnt clay bricks having compressive strength greater than 40 Newton per mm² is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பர்ன்ட் கிளே பிரிக்கோட ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 40 Newton per mm² வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து என்னவா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் வெயிட் ஆஃப் பிரிக் ஒர்க் இஸ் அபவுட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் பிரிக் ஒர்க்கோட யூனிட் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட யூனிட் வெயிட் என்னென்னு பார்த்தோன்னா 19 to 20 kN/m² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த பிரிக்கோட யூனிட் வெயிட். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த டேஷ் கேட்டகரி ஆஃப் பிரிக் இஸ் மினிமம்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப மினிமம் வேல்யூவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த பிரிக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வேல்யூ வந்து மினிமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் வந்து அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வேல்யூ தான் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் அலோவபிள் வாட்டர் அப்சார்ப்ஷன் இஸ் இன் பிரிக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமமாக இந்த பிரிக்கில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்கில் வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தோன்னா 25% வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ குட் பிரிக் எர்த் த சில்ட் கண்டென்ட் ஷுட் பி டேஷ் பை வெயிட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குட் பிரிக் எர்த்தில் வந்து சில்ட் கண்டென்ட் வந்து அதோட வெயிட்டில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக் எர்த்தில் வந்து இந்த சில்ட் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 20 to 30% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் சில்ட் கண்டென்ட் மட்டும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிரிக்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன் பை இட்ஸ் ட்ரை வெயிட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 4ல் எந்த பிரிக்கில் வந்து அதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் பிரிக்கில் வந்து மேக்ஸிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா காமன் பில்டிங் பிரிக்ஸில் தான் வந்து ஹையான வாட்டர் அப்சார்ப்ஷன் பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த பிரிக் சாம்பிள் இஸ் எல்லோயிஷ் இன் கலர் இட் இண்டிகேட்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த பிரிக்கில் வந்து அதோட கலர் எல்லோ கலரில் வந்து இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்கோட கலர் எல்லோவில் வந்து இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியா வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் அ கிளாம்ப் கம்பேர்ட் டு எ கிளின் ஃபார் பர்னிங் பிரிக் இஸ் தட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த கிளாம்போட கிளினை வந்து கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து பர்ன் பண்ணும்போது, ஸோ கிளாம்பில் வச்சு பிரிக்ஸ் வந்து பர்ன் பண்ணுறோம், அதே மாதிரி கிளினில் வச்சு பர்ன் பண்ணும்போது இந்த கிளாம்புக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து கிளினோட கம்பேர் பண்ணும்போது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிளாம்புக்கு வந்து என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா அதோட இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் கிளே வாட்டர் அண்ட் இன்க்ரீடியன்ட் டு மேக் பிரிக் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கை வந்து செய்கிறதுக்கு இந்த கிளே வாட்டர் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா நீடிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிரிக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட ஆக்சுவல் சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 19/9/9 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பிரிக் த பக் மில் ஆர் யூஸ்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பிரிக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணும்போது பக் மில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பக் மில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நீடிங் பர்பஸ்க்காக தான் பக் மில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிரிக் இஸ் நாட் அஃபெக்டட் பை அசிடிக் ஆர் பேசிக் ஆக்ஷன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த 4ல் எந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதில் எந்த ஒரு அசிடிக் ஆக்ஷனும் பேசிக் ஆக்ஷனும் வந்து அஃபெக்ட் ஆகாத பிரிக் வந்து எது இந்த 4ல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த பிரிக்குன்னு பார்த்தோன்னா குரோமைட் பிரிக்ஸ். ஸோ அந்த குரோமைட் பிரிக்ஸ் பார்த்தோன்னா நியூட்ரல் பிரிக்கு. ஸோ அதனால் அதில் அசிடிக் ஆக்ஷனும் இருக்காது, பேசிக் ஆக்ஷன்னாலையும் இந்த பிரிக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து குரோமைட் பிரிக்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் when immersed in water for 1 hour should not absorb water more than dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி 1 மணி நேரம் மட்டும் வைக்கிறாங்க. ஸோ 24 hours வந்து முன்னாடி பார்த்தோம். இப்போ 1 hour மட்டும் இந்த வாட்டரை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1/6 ஆஃப் தேர் வெயிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், paving bricks are prepared from bricks containing higher percentage of dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பேவிங் பிரிக்ஸில் வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து ஹையாக வந்திருக்கும் இந்த பிரிக்கில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பேவிங் பிரிக்கில் வந்து எதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அயனோட பர்சன்டேஜ் தான் வந்து அதிகமாக இந்த பேவிங் பிரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் சிலிக்கா இன் த கிளே டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ கிளேயில் வந்து சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து எக்ஸஸாக வந்து போயிருக்கும் போது அப்போ என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்கை வந்து பிரிட்டிலாகவும் வீக்காக வந்து மாற்றிடும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்.
Next question. The clay to be used for manufacturing bricks for a large project is dug out and allowed to weather in dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ கிளே வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கு கிளே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் லார்ஜ் லெவலில் வந்து மேனுஃபேக்சர் வந்து பிரிக் வந்து பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த கிளே வந்து வெளியில் எடுத்து டக் அவுட் பண்ணி எந்த வெதரப்போ வந்து ஃபுல்லாக வந்து காய போட்டு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, வெதரிங் ஆக்ஷன் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, மான்சூன் பீரியடில் தான் வந்து இந்த வெதரிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கம்போனண்ட் ஹேஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இன் குட் பிரிக் எர்த்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எந்த குட் பிரிக் எர்த்துக்கு வந்து ஸோ இந்த குட் பிரிக் எர்த்தில் எந்த இன்க்ரீடியண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதுன்னு பார்த்தோன்னா சிலிக்காவோட பர்சன்டேஜ் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Heavy duty bricks used for bridges, foundation of industrial building, multi-story building, etc. have a compressive strength dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் நம்ம எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னா பிரிட்ஜஸில், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கோட ஃபவுண்டேஷனில், மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட ஃபவுண்டேஷன்லாம் வந்து இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெவி டியூட்டி பிரிக்கோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 40 Nm/mm² மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். லைம் இஸ் மிக்ஸ்டு வித் பிரிக் எர்த் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிக் எர்த்தில் லைம் ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக் எர்த்தில் வந்து லைம் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஷ்ரிங்கேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த லைம் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ குட் பிரிக் எர்த் கேன் பி ரோல்டு வித்தவுட் பிரேக்கிங் இன் ஸ்மால் த்ரெட் ஆஃப் டயமீட்டர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, நல்ல பிரிக் எர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம எவ்வளோ டயமீட்டர் வரைக்கும் ஸ்மால் த்ரெட் மாதிரி வந்து ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வரைக்கும்னு பார்த்தோன்னா 3 mm வரைக்கும் வந்து ஸ்மால் த்ரெட்டாக வந்து ரோல் பண்ணுறோம். அது வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல டெம்பரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ குட் பிரிக் எர்த் ஷுட் கண்டெயின் அயன் ஆக்சைடு இன் த ரேஞ்ச் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் நல்ல குட் பிரிக் எர்த்தாக இருந்துச்சுன்னா அங்கே அயன் ஆக்சைடோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அயன் ஆக்சைடு வந்து இந்த பிரிக் எர்த்தில் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 5 to 7% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்ஸ்டியன்ட் வென் ப்ரெசென்ட் இன் எக்ஸஸ் குவான்டிட்டி இன் கிளே காசஸ் த பிரிக்ஸ் டு மெல்ட் அண்ட் டிஸ்டார்ட் டியூரிங் பர்னிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த கிளேயில் வந்து எதோட குவான்டிட்டி வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது அந்த பிரிக்கை வந்து மெல்ட் ஆக்கிடும், அதே மாதிரி அதோட பர்னிங் பண்ணும்போது அதோட ஷேப்பை வந்து டிஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா லைம் தான். ஸோ லைம் வந்து எக்ஸஸாக வந்து போயிடுச்சுன்னா அந்த பர்னிங் பிரிக்கை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது அந்த பிரிக்கை வந்து மெல்ட் ஆக்கிடும், அதே மாதிரி டிஸ்டார்ட் வந்து ஆக்கிடும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிரிக்ஸ் ஆஃப்டர் மோல்டிங் ஷுட் பி ட்ரைட் இன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த பிரிக்ஸை வந்து மோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி வந்து ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தோன்னா சன்னில் வைக்காமல் ஏரில் வச்சே 3 to 8 days வரைக்கும் ஏரில் வச்சே வந்து ட்ரை பண்ணுறோம் இந்த மோல்ட் பண்ணி வந்த பிரிக்ஸை. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் அவுட் டர்ன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் இன் கிளின் பர்னிங் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க, கிளின் பர்னிங் மூலமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக வந்து எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து இந்த கிளின் பர்னிங் மூலமாக வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண முடியும்னு பார்த்தோன்னா 90 to 80% வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸை நம்ம வந்து கிளின் பர்னிங் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ் இன் கிளின் இஸ் டேக் ஹவு மச் டைம் டு கம்ப்ளீட் பர்ன். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த கிளினில் வச்சு நம்ம வந்து பிரிக்ஸை வந்து பர்ன் பண்ணுறோம். அப்படி பர்ன் பண்ணும்போது அது ஃபுல்லாக பர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ கிளினில் வந்து இந்த பிரிக்ஸை வந்து பர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு பார்த்தோன்னா 24 hours வந்து எடுத்துக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த சைஸ் ஆஃப் மோல்ட் ஃபார் பிரிக்ஸ் ஷுட் பி டேஷ் தென் ஸ்பெசிஃபைட் சைஸ் ஆஃப் த பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த பிரிக்கோட மோல்டு சைஸ் வந்து இந்த பிரிக்கோட ஸ்பெசிஃபைட் சைஸை விட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்கோட மோல்டு சைஸ் வந்து லார்ஜராக வந்து இருக்கணும் வென் கம்பேர்ட் டு இந்த பிரிக்கோட ஸ்பெசிஃபை பண்ண சைஸை விட. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் அவுட் டர்ன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் இன் கிளாம்ப் பர்னிங் இஸ் டேஷ்.
ஸோ இந்த கொஸ்டினில் கிளாம்ப் பர்னிங் மூலமாக நம்ம எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து உற்பத்தி வந்து பண்ணுறோம், மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து இந்த கிளாம்ப் பர்னிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிக்ஸ் ஆஃப்டர் பர்னிங் இன் கிளின்ஸ் ரெக்வயர் அபவுட் டேஷ் டேஸ் டு கூல் டவுன் ஃபார் அன்லோடிங். ஸோ இந்த கொஸ்டினில் இப்போ நம்ம கிளினில் வச்சு இந்த பிரிக்கை வந்து பர்ன் பண்ணுறோம். பர்ன் பண்ணும்போது அந்த பிரிக்ஸ் வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அது எவ்வளோ நாள் வந்து கூல் ஆகிறதுக்கு எடுக்குதுன்னு பார்த்தோம்னா 12 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரலி வுடன் மோல்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வுடன் மோல்ட்ஸ் வந்து எதால் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வுடன் மோல்ட்ஸ்லாம் எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஷிஷா முட்டால் தான் வந்து இந்த வுடன் மோல்ட்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளின் விச் மே ஒர்க் த்ரூ அவுட் த இயர் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த எந்த டைப் ஆஃப் கிளின் வந்து த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய கிளின் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த கிளின்னு பார்த்தோன்னா ஹாஃப் மேன்ஸ் கிளின் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ரெசன்ஸ் ஆஃப் சாண்ட் இன் பிரிக் எர்த் ப்ரிவென்ட்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் பிரிக் இடத்துல சாண்ட் வந்து எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சாண்ட் வந்து எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த வார்ப்பிங்கை வந்து இந்த பிரிக்ஸில் வந்து வார்ப்பிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிக் இடத்துல வந்து சாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹார்மோனியஸ் மிக்சிங் ஆஃப் த கிளே இன்க்ரீடியன்ட் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த கிளேயை மற்ற இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனியஸ் மிக்சரை வந்து நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிளேயை மற்ற இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனியஸ் மிக்சிங்கை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வெயிட் ஆஃப் 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் எர்த் இஸ் அபவுட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் எர்த்தோட வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் எர்த்தோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1800 kg. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினா அண்ட் சிலிக்கா இன் குட் ஃபயர் கிளே டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபயர் கிளேயில் வந்து அலுமினாவோட பர்சன்டேஜும் சிலிக்காவோட பர்சன்டேஜும் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த ஃபயர் கிளேயில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா அலுமினா வந்து 25%, சிலிக்கா வந்து 75% இந்த ஃபயர் கிளேயில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ குட் பிரிக் வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ஹீப் ஆஃப் கிளே. ஸோ இந்த கொஸ்டினில் ஸோ நல்ல பிரிக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும்னா அந்த கிளே வந்து நம்ம டக் அவுட் பண்ணி வந்து எடுத்து இந்த ஹீப்பாக வந்து நம்ம வந்து குவிச்சு வச்சிடறோம். ஸோ அந்த ஹீப்போட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் ஹீப் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 60 to 120 சென்டிமீட்டர் வந்து இந்த கிளே வந்து ஹீப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிக்ஸ் மேட் வித் கேவிட்டிஸ் ஆர் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து கேவிட்டிஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த டைப் ஆஃப் பிரிக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேவிட்டிஸாக ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பிரிக் பேர் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா ஹாலோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக் எர்த் அண்ட் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட் ஆஃப் இட். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா குட் பிரிக் எர்த்தாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த எந்த இன்க்ரீடியன்ட் அந்த குட் பிரிக் எர்த்தில் நல்ல காம்போசிஷன் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டாகவும் வந்து இருக்கும், அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியண்ட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த குட் பிரிக் இடத்துல நல்லதும் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தோன்னா லைம் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் சி லைம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மீனிங் ஆஃப் ஸ்லாப் மோல்டட் பிரிக் இஸ் டேஷ். ஸோ அப்போ ஸ்லாப் மோல்டட் பிரிக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்த வாட்டரில் வந்து மோல்டை ஒவ்வொரு தடவையும் டிப் பண்ணி நம்ம வந்து மோல்டிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அதுலேருந்து நம்ம பிரிக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணோன்னா அந்த டைப் ஆஃப் பிரிக் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்லாப் மோல்டட் பிரிக். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த மோஸ்ட் காமன்லி எம்ப்ளாய்ட் ட்ரையிங் மெத்தட் இன் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்தியாவில் எந்த ட்ராயிங் மெத்தடை நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ட்ராயிங் தான். ஸோ அப்போ பிரிக்கெல்லாம் வந்து நேச்சுரல் ட்ராயிங்காக தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் போர்ஸ் இன் பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க, ஸோ இந்த பிரிக்கில் வந்து சின்ன சின்ன போர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் வந்து
காரணமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரிக்ஸில் வந்து சின்ன சின்ன போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கானிக் மேட்டரால் தான் வந்து இந்த சின்ன சின்ன போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த பிலோ இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பிரிக்கெட் ப்ராசஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரிக்கெட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தோன்னா அன்சாயிலிங் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் கிளே டு எ ப்ராப்பர் டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கிளே வந்து நல்ல ஹார்ட்னஸ் டிகிரி வந்து ப்ராப்பரான ஹார்ட்னஸ் டிகிரி வந்து கிடைக்கிறணும் அப்படின்னு சொல்லி அதில் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிளேக்கு வந்து நல்லா டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் நம்ம எப்படி சொல்லணும்னா டெம்பரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி டெம்பரிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் கிரைண்டிங் கிளே வித் வாட்டர் அண்ட் மேக்கிங் த கிளே பிளாஸ்டிக் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கிரைண்ட் பண்ண அந்த கிளேயோட வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பிளாஸ்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கிளேயோட வாட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா பக்கிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரிங் இஸ் யூஸ்வலி டன் இன் அ டேஷ் இன் ஆர்டர் டு மேனுஃபேக்சர் குட் பிரிக்ஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நல்ல பிரிக்ஸை வந்து லார்ஜ் ஸ்கேல் லெவலில் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும்னா அப்போ டெம்பரிங் வந்து எதில் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பிரிக் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணும்போது டெம்பரிங் ப்ராசஸ் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோன்னு பார்த்தோன்னா பக்மில் யூஸ் பண்ணி தான் அந்த டெம்பரிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹைட் ஆஃப் பக்மில் இஸ் அபவுட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் பக்மில்லோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பக்மில்லோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 2 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 2 ஆன பிரிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பில்டிங் மெட்டீரியலில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.